வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம பசலைக்கீரை வச்சு கூட்டு இல்லைனா சாம்பார் இந்த மாதிரி நம்ம நிறைய செய்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பசலைக்கீரை வச்சு சிக்கன் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு அருமையான ஒரு டிஷ், சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை, அதாவது பசலைக்கீரை சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கட்டு கீரை சுத்தமாக கழுவி இலையை தனியாக காம்புலேருந்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். க்ளீன் பண்ணி வச்ச இலையெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் போட்டு இதில் பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் சுட்ட பிறகு இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, அடுத்து ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எல்லாம் வத்தின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ரெசிபிக்கு நான் 750 கிராம் சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். சிக்கன் துண்டுகளை சுத்தமாக கழுவி கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பீசஸை மசாலாவில் நல்லா பெரட்டின பிறகு இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 15 நிமிஷம் கழித்து கடாயை திறந்து அரைச்சி வச்ச பசலைக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடாயை திருப்பி மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு இன்னொரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 15 நிமிஷம் கழித்து கடாயை திறந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அருமையான பாலக் சிக்கன் தயாராக இருக்கு. ஒரு துண்டு இஞ்சியை நல்லா மெலிசா நறுக்கி போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான பசலைக்கீரை சிக்கன், அதாவது பாலக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். சப்பாத்தி, பூரி, ரோட்டி, ரைஸ்க்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.